Hello everyone. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாபிக் ஆன்லைன் voting சிஸ்டம் ஃபார் யூசிங் பிளாக் செயின் கான்செப்ட். ஸோ ஆன்லைன் voting சிஸ்டம் யூசிங் பிளாக் செயின் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பிளாக் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸோ நார்மலாக நம்ம வந்து voting சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா டேட்டாபேஸ் எல்லாமே கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பிளாக் செயின் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆதாரோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் எப்பயுமே நம்ம ஆதார் நம்பர் எடுத்துகிட்டு ஸோ அதை டேட்டாபேஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதார் நம்பர் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டுமே மேட்சாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஓட்டிங் ப்ராசஸே போகும். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிப்போம். ஸோ கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ டேட்டாவை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகும். ஸோ இது ஓவரால் ஃபுல்லுமே செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் தான் இது ஃபுல்லுமே. ஸோ இது வந்து யாராலுமே மிஸ்மேட்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஆதார் வந்து யாருக்கு பேருக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி நார்மலாக அந்த ஹேஷ் வேல்யூ வச்சு நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஹேஷ் வேல்யூ வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். அப்படி அந்த மெத்தடில் தான் எடுக்க முடியும். ஸோ இது ஃபுல்லுமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ இன்டெகிரேட்டிங் எல்லாமே ஆன்லைன் நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டில் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ அதை பற்றி இன்ட்ரடக்ஷன். ஸோ ஓகேவா? ஸோ இது என்னென்ன மெத்தடில் யூஸ் ஆகுது, ஸோ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே ஸோ பிளாக் செயின் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொப்போஸ்டு. ஓகேவா? ஸோ ப்ரொப்போஸ்டில் வந்து இப்போ நம்ம கரண்ட்டில் எப்படி பண்ணியிருக்கோன்னா ஸோ அது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்டர்ஃபேஸ் பண்ணி ஸோ இப்போ கோடிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரியல் டைமாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா அட்மின் பேனல் போய் நம்ம அட்மின் பேனல் வச்சுருக்கோம். ஸோ வந்து அட்மின் பேனலே மொத்தம் 2 இருக்கும். ஸோ ஒரு அட்மின் பேனல் வந்து ஸோ அந்த பூத் கண்ட்ரோல் இருக்கும். இன்னொரு அட்மின் பேனல் வந்து ஸோ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கும். ஸோ அந்த அட்மின் பேனல்லேருந்து யாரெல்லாம் ஓட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாமோ அவங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு ஸோ அவங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தடில் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் இதில் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் தான் இதில் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ இதில் வந்து சர்வர் சைடு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தென் இதோட டூல்ஸ் வந்து அனோகண்டா, ஜூபிட்டர், விஎஸ் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம விண்டோஸ், லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஎஸ் கோடில் வந்து நான் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து நான் டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ அனோகண்டா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்காண்டினா ஸோ இது வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலி. ஸோ இதில் ஃபுல்லுமே பைத்தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய என்விரான்மெண்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல் முடிப்பேன். அதுக்கு தான் நம்ம சிடின்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் நம்ம என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து என்னோடய எல்லாமே பழைய டேட்டா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டேட்டா எல்லாமே நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புதுசாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோடய கமெண்ட் எல்லாமே டேபிள் எல்லாமே நான் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மைக்ரேட் எல்லாமே பண்ணிக்கிறேன். ஸோ மைக்ரேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா என்னோடய டேட்டாபேஸ் வந்து செக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ மைக்ரேட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸோ என்னோட டேட்டாபேஸ் எல்லாமே டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணிக்குவேன் இந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அதுக்கான நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது ரெண்டுமே டேட்டாபேஸுக்கான யூஸ் ஆகுற கமெண்ட்ஸ் ரெண்டுமே. ஸோ இதில் என்ன பண்ணுன்னா ஸோ எல்லாமே எனக்கு டேட்டா வந்து நான் என்ன டேபிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக ஜாங்கோ அட்மின் டேட்டா எல்லாமே எனக்கு யூஸ் ஆகிக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ என்னோடய ஃபைனல் அவுட்புட்டை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறதுக்காண்டி ஸோ என்னோடய கமெண்ட் ஸோ என்னோடய manage.py ஃபைல்லேருந்து எல்லாமே ரன் ஆகும். ஸோ இது ஃபுல்லுமே ஜாங்கோ யூஸ் பண்ணுறதுனால manage.py தான் நமக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகும். ஸோ அதோட கமெண்ட்ஸ் பார்க்குறோம்னா இதான் நம்மளோட கமாண்டு. தென் இது ஜென்ரேட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ் நம்ம கொடுக்கும். இதுதான் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ். இதை காப்பி பண்ணி நம்ம வந்து க்ரோமில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரோமில் நம்ம டேட்டா பேஸ்ட் பண்ணோம்னா ஸோ நம்மளோட பேஜுக்கு நம்ம மூவ் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் voting சிஸ்டம் யூஸிங் பிளாக் செயின். ஓகேவா? ஸோ தென் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இப்போ யூசர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்டர் அண்ட் voting as இருக்கும். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண யூஸராக இருந்துச்சுன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் வந்து நான் மேனுவலாக சைன் அப் எப்பயும் நான் நார்மலாக பண்ணிக்கிறேன். நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் லாகின் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய இது நான் கொடுக்குறேன்.
தென் நான் எல்லாமே என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுத்துறேன். ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே என்னோட டேட்டாபேஸில் போய் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா லாகின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகினுக்கு வந்து எப்பயும் தான் நமக்கு. தென் இப்போ நீங்கள் லாகின் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பேஜ் வரணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஆதார் வச்சு தான் நம்ம எல்லாமே என்ரோல் பண்ணுறோம். அப்போ ஓட்டிங் எல்லாமே ஓகே. ஸோ இந்த என்ரோலிங் ப்ராசஸ் எல்லாமே பிளாக் செயின் கான்செப்டில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆதார் நம்பர் நான் ஜெனரேட் பண்ணி, ஸோ அது வந்து நார்மலாக 1 2 3 சம்திங் தான் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ஆதார் நம்பர் வந்து என்ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கிளிக்காக கொடுத்துட்டு டேட்டா நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஆதார் வந்து நான் என்ட்ரு கொடுப்பேன். ஸோ அதை காப்பி பண்ணி, ஏன்னா ஜஸ்ட் நான் அதுக்கப்புறம் ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஆதார் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு வந்துடும். ஸோ தென் அந்த ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் பேஸ்ட் அந்த நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணிட்டு ஸோ எனக்கு ஒரு சீக்ரெட் கீ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சீக்ரெட் கீஸ் ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபுல்லுமே எனக்கு வந்து பிளாக் செயின் கான்செப்டில் தான் யூஸ் ஆகும். ஸோ டேரெக்டாக என்னோட மெயிலுக்கு ஃபெச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ மெயில் நான் ஃபெச் பண்ணோன்னே டேரெக்டாக அந்த கான்செப்ட் வந்து ஒரு ஓடிபிஸ். ஸோ இது வந்து எனக்கு வந்துடும். ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு உள்ளே போகும். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணிட்டா உள்ளே எனக்கு உள்ளே போகாது எனக்கு. ஸோ இப்போ எனக்கு அப்ரூவல் பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டுமே ஓடிபி எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. தென் இதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ நான் ப்ரீடிஃபைனாக ஒரு 3 டீம் லிஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 3 டீம் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 டீம் லிஸ்ட் வந்து நீங்கள் யாருக்குனாலும் ஓட் பண்ணால் ஓட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனி1 யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் எதுனாலும் ஓட் பண்ணால் ஓட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஓட் பண்ணுறேன். ஸோ சப்மிட்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணி சப்மிட்க்கு வந்து உங்கள் ஓட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இப்போ சப்மிட் நான் கொடுத்தேன்னா ஸோ ஓட் ஃபார், ஸோ அந்த இது மக்கள் இயக்கம் கட்சி அந்த இது போயிடும். ஸோ ஓட் அதுக்கப்புறம் வந்து 2 பண்ணி எனக்கு ஓட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இப்போ இந்த யாரெல்லாம் எந்தெந்த இதுக்கு ஓட் போட்டிருக்காங்க, ஸோ அட்மின் பேனலில் போய் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எலெக்ஷன் டீம் லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ டோட்டல் ஓட்ஸ் அங்கே பக்கத்தில் இருக்கல. ஸோ அந்த கிளிக் பண்ணோம்னா ஸோ இப்போ வந்து வின்னிங் என்பதை ஒரு யூசர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மல்டிபிள் யூசர் வந்து மல்டி ஆதார் நம்ம கொடுத்து ஸோ எந்த டீம் ஐடி வந்து இதாக இருக்கோ அது வந்து வின்னர் நாங்கள் வந்து காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் சக்ஸஸ். இது வந்து எது மூலியமாக யூஸ் ஆகும்னா இந்த வின்னிங் கான்டெக்ட் யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த பாட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து அட்மின் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்கன்னா ஸோ அது வந்து அந்த மூலியமாக ஆக்ட் ஆகும். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நமக்கு வந்து ஹேஷ் வேல்யூ பிளாக் செயின் மெத்தடில் ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுவுமே நம்ம கொடுத்துருக்க மெயில் ஐடி தான் சென்ட் பண்ணோம். ஸோ அந்த மெயிலில் வந்து ஹேஷ் வேல்யூஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க டேட்டா, ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்க, ஸோ எது மூலியமாக, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிளாக் செயின் இந்த ஃபைல் வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேஷ் வேல்யூ வந்து டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆன வேல்யூ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்க, ஸோ அந்த மூலியமாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஃபார் அட்மின் வந்து நியூ கேண்டிடேட் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுவுமே இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு இன்புட் வந்து கூகுள்லேருந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஏடிஎம்கே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அவங்களோட லோகோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து லோகோ வந்து எங்கே டவுன்லோட் ஆகும்னா என்னோடய ஃபைல் பாத்தில் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ ஃபைல் பாத்தில் டவுன்லோட் ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நான் இந்த 2 ஃபோட்டோ நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ download.png அந்த ஃபைலையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆனோடனே ஸோ எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் போயிடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் போயிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்குது ஸோ இந்த நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா தென் அதுக்கப்புறம் வந்து நேம் அவங்க என்ன யாரோ இப்போ அவங்களோட சிஎமோ அவங்களோட லீடர் நேமோ அவங்க நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஷார்ட் ஃபார்மாக அவங்க நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க ஃபவுண்டேஷன் நேம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நேமு. ஸோ அதுக்கப்புறம் கோடு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ 4th ஒன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் அது வந்து நான் டேட்டா பேஸில் போய் ஃபெச் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து பழைய ஆதார் நம்பரில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஓட் போட முடியாலும் ஓட் போட முடியாது. ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து பிளாக் செயின் கான்செப்டில் இருக்கும். இப்போ வந்து நான் ஓட் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ஓட்டர் ஃபால்
தட் ஆதார் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி அந்த ஓட் போட்டீங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு ஓட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுறாப்புல மெத்தடாலஜி இருக்கும். ஸோ இது எப்பவுமே பிளாக் செயின் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ. ஸோ இதான் நம்மளோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து டயக்ராம் ஃப்ளோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதோட கான்செப்ட் பை தான். ஸோ வந்து பூல் கிரியேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஸோ வந்து பிளாக் ஆஃப் ஓட் கான்டாக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இன்டகிரேட்டிங் வித் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பிளாக் செயின் கான்செப்டில் தான் வரும். ஸோ ஓகேவா. ஸோ எல்லாமே எல்லா ஓட்டர்ஸுமே ஒவ்வொரு ஜென்ரேட் பண்ணி அவங்க எல்லா வேல்யூஸுமே ஓட்டை வந்து எல்லாமே ஹேஷ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் வச்சுருவோம். ஸோ தென் அந்த டேட்டா பேஸில் உள்ள ஹேஷ் வேல்யூ எல்லாமே நம்ம என்க்ரிப்ட் பண்ணி இவங்க வந்து இவங்களுக்கு தான் ஓட் போட்டுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பார்ப்போம். தென் இது வந்து கிளாஸ் டயக்ராம். ஸோ இந்த கிளாஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, ஸோ அட்மினே லாகின் அவங்க வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து யாருனாலும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகணும், ஸோ கோடுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அவங்க ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்குமே இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ தென் எலெக்ஷன் கமிஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எடிட்டிங் அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஓட்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஓட்டர் வந்து வெரிஃபிகேஷன் அது எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆதார் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ அந்த ஆதாரம் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆதாரம் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஆதாரம் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே வேல்யூஸ் அப்போ தான் உள்ளக்கே உங்களுக்கு வந்து கேட் ஓப்பனே ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேட் வே வந்து ஓப்பனே ஆகாது. ஸோ ஓகே தென் கேண்டிடேட் வந்து எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ ஆதார் வந்து செலக்ட் ஆகிட்டு நம்ம வந்து மேட்ச் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போனால் ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் தான் போகும். ஸோ வந்து கேண்டிடேட் வந்து ஸோ அந்த லோகோன்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து அவங்களோட எம்பளத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட எம்பளம் அதுனா ப்ரொஃபைல் எடிட்டிங். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த மாதிரி நம்ம ஓட் பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் டேட்டா ஃப்ளோ வந்து இந்த மெத்தடில் தான் டேட்டா ஃப்ளோவே ஆகும் நமக்கு. ஸோ இப்போ வந்து அட்மின் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கேண்டிடேட் வந்து கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஓட்டர் நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஒன்று ஒன்றும் இதில் ஸோ அதுவுமே டேரெக்டாக ஒரு ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஹேஷ் வேல்யூ தான். ஸோ அதுதான் நான் ஹேஷ் வேல்யூ தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் யூஸ் கேஸ் டயக்ராம் வந்து எப்படின்னா, ஸோ இப்போ யூசரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து என்னென்ன ஆக்ட் ஆகுனா சிஸ்டம் அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஓட்டர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க. கேண்டிடேட் ஒருத்தவங்க. கேண்டிடேட்னா நம்ம பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டிங்கு ஓட் வெரிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ப்ரொஃபைலையும் லோவர் செக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளக்குள்ள ப்ராசஸ் நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி ஓட்டர்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஸோ ஓட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஸோ அதை ரிஜிஸ்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ப்ரொஃபைல் எடிட்டிங் இது எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து டேலினா என்ன மாதிரி யூஸ் ஆகுனா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து டேலி பண்ணி ஸோ வின்னர் யார், ஸோ அந்த ரேஞ்சில் அது வரும். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மின் வந்து எது பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் வந்து என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து நியூவாக வராங்க. ஸோ அவங்கள வந்து ஆட் பண்ணால் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆஃபீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த நியர் டயக்ராம் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஸோ கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ சிஸ்டம் ஓகேவா அட்மின் இருக்காங்க. ஸோ அவங்க கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன்னா ஸோ இது ஃபுல்லுமே பேக் அண்ட் ப்ராசஸ் மாதிரி தான் நடக்கும். ஓகேவா. ரிசல்ட் எல்லாமே பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகே தென் இது ஃபுல்லும் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்குமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ தென் ஸோ இது ஃபுல்லுமே மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் யூசர் மேனேஜ்மெண்ட், ஸோ அதுக்கப்புறம் ஓட்டிங் அட்மின் பேனல், பிளாக் செயின் ஓட்டிங், ரிசல்ட்ஸ், இமெயில் அண்ட் மெசேஜிங் எல்லாமே பிளாக் செயின் மெத்தடில் யூஸ் ஆகும். ஸோ டெஸ்டிங் ப்ராசஸ் ஓகேவா. தென் இது ஃபுல்லுமே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம், மாடல் லிமிட்டடான டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். ஓகே தென் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஒரு இன்டரப்டர் ஆப்ஜெக்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கோட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஓகே தென் நெக்ஸ்ட்டு பைசாம். ஸோ இதுலேயே நம்ம பைசாம் கூட பைசாம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான், டெக்ஸ்டிங் டூல் தான். ஸோ அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே தென் அதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ சப்போர்ட்டட் லாங்குவேஜ் என்னென்ன ஜூபிட்டர் நோட்புக். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் ஆனால் ட்ரைனிங் அண்ட் பர்பஸ் யூஸ் ஆகும் இங்கே.
ஸோ இதான் ஜூபிட்டர் நோட்புக்கோட பேசிக்ஸ் கோடு. ஸோ அனவண்டா ப்ராம்ப்ட் எப்படின்னு சொன்னால் நம்ம இதுதான் பேக் அண்ட் ப்ராசஸ் ரன் பண்ணுறோம். நம்ம கோடிங் எல்லாமே ரன் பண்ணுறது வந்து அனவண்டா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பேக்கேஜஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த சிஸ்டம் டெஸ்டிங் இது ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சிஸ்டம் வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னா அது எல்லாமே இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்டை பற்றி தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் டெஸ்ட், இன்டெகிரேட்டிங், ஃபங்க்ஷன் டெஸ்டிங், ஸோ இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படிலாம் ரன் ஆகணும், ஸோ அது எல்லாமே எந்த மெத்தடாலஜியில் ரன் ஆகணும், ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆனால் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். ஸோ இதோட மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ யூசர் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வந்து நம்ம சீக்ரெட் கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதை தான் நாங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே மெயிலில் தான் நமக்கு நடக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து ஆதார் வந்து என்ரோல் பண்ணுவோம் நம்ம. ஸோ எல்லாமே ஜாங்கோ யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு பேசிக்கலி இது தேவை. ஸோ அதை வந்து நம்ம ஜாங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜாங்கோ ஃப்ரேம்ஒர்க் வந்து ஜாங்கோ யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சிஎஸ்ஆர் டோக்கன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பர்பஸ்க்காண்டி யூஸ் ஆகும் நமக்கு. தென் டேட்டா மாடல்ஸ், என்னோட மாடல் ஃபைல்ஸ் இது ஃபுல்லுமே என்னோட டேட்டா பேஸில் உள்ள டேபிள் நேம். ஸோ இது ஃபுல்லுமே என்னோட டேபிள் நேம்ஸ். ஓகே. ஸோ திஸ் ஆர் கன்க்ளூஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிம்பிளான கோடிங் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லுமே கோடிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ எப்படி இப்படிலாம் யூஸ் ஆகுது, ஸோ அது எல்லாமே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே பேக் ஹேண்டில் போய்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டுக்கே வரும். ஸோ அது எல்லாமே பேக் ஹேண்டில் வந்து கோடிங் நம்ம எழுதியிருப்போம் இந்த மாதிரி. ஸோ லைன் பை லைனாக எழுதியிருப்போம். ஸோ அது ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணிட்டு எல்லாமே வரும். திஸ் ஆர் தி ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வெப் பேஜ். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆதார் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆதார் புதுசாக என்ரோல் பண்ணுறீங்க, நியூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா, ஸோ ஆதாரில் வந்துட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருவீங்க. இப்போ அதுவே நீங்கள் வந்து இது முன்னாடி நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நான் டேரெக்டாக என்ரோல் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போகணும்னா டேரெக்டாக நீங்கள் என்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆதார் நம்பர் மட்டும் கேட்போம். ஓகே, ஆதார் நம்பர் கேட்டவுடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்ரெட் கீ வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இதுக்கடுத்து எனக்கு ஒரு சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணால் அது ஜென்ரேட் பண்ணோடனே அது ரெண்டுமே மேட்சாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு அடுத்ததுக்கு அவுட்புட் கொடுக்கும். தென் ரெண்டு மேட்ச் ஆகிடுச்சு, எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சுன்னா தென் நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் டீம் லிஸ்ட்டுக்கு போயிடும். இந்த எலெக்ஷன் டீம் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நாங்கள் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் வச்சுருக்கோம். தென் இதுக்கப்புறம் என்னன்னா ஸோ ஓட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்குது. ஸோ டீம் ஐடி வந்துட்டு ஸோ டீம் ஐடி வந்து ஆல்ரெடி நான் ஐடி எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ அட்மின் பேனலில் வந்துட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி எலெக்ஷன் டீம் லிஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறதா கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.